இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நிறைய வெரைட்டிஸ் கடப்பாசி பார்த்துட்டோம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கோகோ கடப்பாசி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு 8லேருந்து 10 கிராம் அளவுக்கு கடப்பாசி எடுத்துங்க. கோகோ பவுடர் இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது சாக்லேட் ட்ரிங்க்ஸ், மில்க் ஷேக் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் உங்களுக்கு ஒயிட்காக நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீனி தேவையான அளவுக்கு, தண்ணி தேவையான அளவுக்கு. இப்போ கடப்பாசியை நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். ஒரு பெரிய பவுலில் கடப்பாசியை எடுத்து வச்சுங்க. ரம்லான் டைம்லேயும் சரி அல்லது சாதாரணமாக அந்த சம்மர் டைம்லேயும் சரி, இந்த மாதிரி கடப்பாசி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல உள்ள சூடு நல்லா தணிஞ்சிடும். வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்களும் அடிக்கடி இந்த கடப்பாசி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம கரையிற அளவுக்கு நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சணும். ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த கடப்பாசி எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் நிறையவே கிடச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டிலையும் நம்ம பண்ணிக்கலாம். இதான் மெத்தடுன்றது பேசிக்காக உள்ளது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடப்பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் காய்ச்சின பாலை நம்ம இதோட சேர்க்குறோம். கடல்பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் பாலும் அல்லது சீனியும் ஆட் பண்ணணும். அப்படி நீங்கள் கடல்பாசி கரைகிறதுக்கு முன்னாடி பால் ஆட் பண்ணால் நல்லா கரைகிற வரைக்கும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு சீனியை போடுங்க. இப்போ நான் பசும்பால் எடுத்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மாவோட கொஞ்சம் பாலை கலந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். திக்கான பாலோ அல்லது க்ரீமியாக இருக்கிற பால் அதை மாதிரி ஆட் பண்ணும்போது நம்ம பால் மாவு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது பசும்பால் கொஞ்சம் தண்ணி பாலாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அடிஷ்னலாக நல்லா சாஃப்டாக இருக்கட்டும்ன்ட்டு எப்போதும் பால் பவுடர் இதில் சேர்ப்பேன். ஸோ இதையும் நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு சீனியோட அளவு உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி, சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கண்டென்ஸ்டு மில்க்கு அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு ருசி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா சீனி கரைகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தேவையான அளவுக்கு சீனி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கடற்பாசியில் பொறுத்த வரைக்கும் அதில் சீனியோ அது எந்த ஒரு ஃப்ளேவரும் இருக்காது. இப்போ சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர், இதில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கிது. நான் இப்போ ரோஸ் எசன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல நம்ம சூடோடையே நம்ம பவுலில் ஊற்றி வச்சிடணும். இதை வடிகட்டி நம்ம இதை பவுலில் ஊற்றி வச்சிடறோம். அதுலேருந்து கொஞ்சமாக எல்லாத்தையுமே கப்பில் ஊற்றாமல் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுங்க. 1 கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் அது செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வரைஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை கலந்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்காக நான் கோகோ இதில் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கான ட்ரிங்க்ஸ் போன்விட்டாவோ அல்லது பூஸ்ட், மால்டோவா இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃப்ளேவரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் ப்ரொசீஜர். பால் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கோகோ பவுடரில் கொஞ்சம் சீனி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோகோ பவுடர் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். இதே இது நீங்கள் போன்விட்டாவோ பூஸ்ட்டோ அதில் நம்ம சீனி சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கோகோ பவுடரை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் சூடோட கரையும் போது. ஸோ எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ கடற்பாசி உறைஞ்சிருச்சு நல்ல ஃபஸ்ட்டு லேயர். அதில் நல்லா பாருங்கள், நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம்தான் அடுத்த லேயர் நம்ம ஊற்றணும். இதே தான் லேயர் கடப்பாசிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும். எந்த ஒரு கடப்பாசி பண்ணாலும் ஃபஸ்ட்டு லேயர் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம், ரொம்ப செட் ஆகணும்னு இல்லை, ஒரு பாதி பதம் செட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த லேயர் மேலே நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிடுங்க. ஃபஸ்ட் லேயர் நல்ல செட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் லேயர் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லேயர்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கத்தி வச்சு லைட்டாக மேல் வரைக்கும் ஒரு கோடு 4-5 கோடு போட்டுட்டிங்கன்னா அந்த செகண்ட் லேயர் ஊற்றும் போது மேலாப்பில் செட் ஆகிடும். மேலே இருக்கிற அந்த பபிள்ஸை ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்தாலும் போதும். இல்லைன்னா ஒரு சின்ன ஃபோக் வச்சு அது குத்தி விட்டாலும் அது உடஞ்சிடும். அது ஏன்னா அந்த பபுள்ஸோடு பார்த்தீங்கன்னா நுரையோடு இருக்கும்போது மேலே நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் அதை எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த கடப்பாசி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நோன்பு டைம்லேயும் சரி, சம்மர் டைம்லேயும் சரி, சாதா நேரத்துலையும் நீங்கள் சாப்பிட்லாம்.
இந்த கோகோ கடப்பாசி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.